இந்த ஒரு சின்ன ட்ரிக் தெரிஞ்சால் போதும் உங்களால் SHM பேஸ்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே காம்ப்ளீட் அப்ரோச் பண்ண முடியும். ஒரு அன்டாம்டு ஆசிலேட்டரி பாடியோட டோட்டல் எனர்ஜி எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். இந்த ஒரு சின்ன ஃபேக்ட் போதும். அப்போ டோட்டல் எனர்ஜி கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா எனர்ஜியோட டைம் டெரிவேட்டிவ் எப்போவுமே 0வாக இருக்கணும். இந்த ஃபேக்ட் யூஸ் பண்ணுறது மூலமாக நம்மளால் டைம் பீரியடை ஈஸியாக கெட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே காட்டிருக்கக்கூடிய இந்த டிஃப்ரெண்ட் ஆசிலேட்டரி மோஷன்ஸோட டைம் பீரியடை இந்த ஒரு சின்ன ஃபேக்ட் யூஸ் பண்ணி நம்ம கெட் பண்ண முடியும். ஒரு ஸ்ப்ரிங் பிளாக் ஸ்ட்ரெச்சில் எடுத்துக்கோங்க. பிளாகை இதோட ஈக்லிபிரியம் பாயிண்ட்லேருந்து ஒரு ஏன்ற தூரத்துக்கு ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிளாக் ரீஸ்டோரிங் ஸ்ப்ரிங்கோட ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னால் ரிட்டன் வரும். அப்படி ரிட்டன் வர்றப்போ ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். அந்த பர்டிகுலர் மூமெண்ட்டில் அதோட ஸ்பீடு நம்ம வின்னு வச்சுக்கிட்டோன்னா அந்த பிளாகோட கைனடிக் எனர்ஜியை நம்ம ½ mv² வச்சுக்கலாம். இந்த இன்ஸ்டண்ட்டில் ரைட் அந்த பிளாக் அதோட ஈக்லிபிரியம் பாயிண்டில் இருந்து ஒரு எக்ஸுன்ற தூரம் தள்ளி இருக்கு. ஸோ அப்போ அந்த கான்ஃபிகரேஷனோட பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ½ அப்போ நமக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி தெரியும், கைனடிக் எனர்ஜி தெரியும்னா இது ரெண்டோட சமேஷன் ஆனது டோட்டல் எனர்ஜி. அப்போ டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ ப்ளஸ் ½ mv² எழுதிக்கலாம். வினோ ஒரு அன்டாம்டு ஆசிலேட்டரி மோஷனை பொறுத்தவரை டோட்டல் எனர்ஜின்றது இட்ஸ் அ இண்டிபெண்டன்ட் ஆஃப் த டைம். அப்போ இந்த எனர்ஜியோட டைம் டிஃப்ரென்ஷியேட்டட் வேல்யூ என்னவாக இருக்கணும்? இட் ஷுட் பி ஈக்குவல் டு 0. ஸோ அது 0 ஈக்குவேட் பண்ண எனக்கு என்ன வரும்னா இங்கே பாருங்கள், இதை டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ இந்த ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ I'll be having ½ is a constant, x² டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 2x into dx/dtன்னு வந்துடும். சிமிலர்லி இந்த v² ½ கான்ஸ்டன்ட், v² டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 2v dv/dtன்னு வந்துடும். ஸோ இட்ஸ் E is a constant. அப்போ ஈயோட டைம் டெரிவேட்டிவ் என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். ஸோ 0 ஈக்குவேட் பண்ணுங்கள். இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். ஐ காட் அ kx, இந்த dx/dt இஸ் நத்திங் பட் v. அப்போ kxv இஸ் ஈக்குவல் டு -kxv இஸ் ஈக்குவல் டு mv dv/dt is nothing but a. So இந்த v it can be cancelled out. எனக்கு என்ன வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா a equal to -kx/m. அப்போது இந்த ஈக்குவேஷனோட ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லுக்கிங் லைக் d²x/dt² is equal to -(ω²x) ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் தான் என்னது? SHM. அப்போது இது SHM ஃபார்மில் இருக்குது. ஸோ அப்போது எனக்கு ω² இடத்துல இங்கே என்ன இருக்குன்னா k/m இருக்குது. அப்போ ω² equal to k/mனா ω equal to √k/m. ஒமேகா தெரியும்னா அப்போ டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் என்ன? டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் இஸ் ஈக்குவல் டு 2π/ω which is m/k. அப்போ இந்த கேஸோட டைம் பீரியட் நம்ம கெட் பண்ணிட்டோம். நீங்கள் நினைக்கலாம் டேரெக்டாகவே ரீஸ்டோரிங் ஃபோர்ஸோட ஈக்குவேட் பண்ணியே இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி கெட் பண்ணிடலாம். வாட்ஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் டூயிங் திஸ் எனர்ஜி வே அப்படின்னு கேட்கலாம். அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளஸ்ட் ஸ்ட்ரக்சர் இருந்ததுன்னா அண்ட் அஃப்கோர்ஸ் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸை எம்ஏவோட ஈக்குவேட் பண்ணியே இந்த ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட முடியும். பட் சப்போஸ் இஃப் யூ காட் சம் காம்ப்ளிகேட்டட் கான்ஃபிகரேஷன் இந்த மாதிரி, இப்போ இங்கே ஒரு புள்ளி இருக்குது. ஓகே, இந்த புள்ளி இந்த மாஸ்லெஸ்ன்னு வச்சுக்கோங்க, இந்த ஸ்ட்ரிங் வந்து மாஸ்லெஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இங்கே ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது. ஸ்ப்ரிங்கோட அந்த ஸ்டிஃப்னஸ் வேல்யூ கேன்னு வச்சுக்கோங்க. நான் இங்கே ஒரு பிளாகை அட்டாச் பண்ணி தொங்க விட்ட உடனே இது லைட்டாக என்ன இருக்கும்? ஒரு இனிஷியல் ஸ்ட்ரெச் ஆகும். அது x0 வச்சுக்கலாம். இப்போது இது லைட்டாக ஸ்ட்ரெச் ஆகுறதுனால ஓகே எனக்கு இங்கே இதுவும் ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இப்போ ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் டெவலப் ஆகிட்டு இதோட வெயிட் என்ன பண்ணிடும்? பேலன்ஸ் பண்ணிடும். ஸோ ஐ கேன் சே வெயிட்டை kx0 என்ன பண்ணிடுச்சு? பேலன்ஸ் பண்ணிடுச்சு. ரைட் நவ் இந்த பிளாகோட ஈக்லிபிரியம் பாயிண்ட் இது தான், இந்த பாயிண்ட் தான். திஸ் இஸ் நியூ ஈக்லிபிரியம் பாயிண்ட். ஸோ இந்த நியூ ஈக்லிபிரியம் பாயிண்டில் இருக்க வரைக்கும் பிளாக் நெட் ஃபோர்ஸை ஃபீல் பண்ணாது. பட் அங்கே இருந்து அந்த லொக்கேஷனில் இருந்து அந்த பிளாகை நான் ஸ்லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக கீழே இழுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸுன்ற அமௌண்ட் கீழே இழுத்து வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போது இது எக்ஸுன்ற அமௌண்ட் ஃபர்தராக எலாங்கேட் பண்ணுறனால இந்த ஸ்ப்ரிங் ஃபர்தராக எக்ஸுன்ற அமௌண்ட் எலாங்கேட் ஆகிருக்கும். இந்த ஸ்ப்ரிங் ஃபர்தராக எக்ஸுன்ற அமௌண்ட் எலாங்கேட் ஆகுதுன்னா இங்கே ஆக்ட் ஆக போகிற ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் kx - kx. இதை வச்சு நம்ம பண்ண முடியும். ஆர் அதர்வைஸ் இந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸஸ்லாம் வச்சு பண்ணுறதுக்கு பதிலாக தேர் இஸ் ஒன் மோர் ஈஸி வே.
ஸோ ரைட் நவ் இந்த பிளாக் ரிலீஸ் பண்ணிடுங்க. அது ரிலீஸ் பண்ணி இப்படி நான் மேபி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்ற தூரம் வரைக்கும் நான் எழுதிருக்கேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்ற தூரம் வரைக்கும் எழுதிருக்கேன். எழுத்துன இப்போ ரிலீஸ் பண்ணிட்டேன். ரிலீஸ் பண்ணுறப்போ இந்த பிளாக் இப்படி ரிட்டன் போயிட்டுருக்கோம் இல்லையா, ரிட்டன் போயிட்டுருக்கப்போ இந்த இன்ஸ்டண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடலாம். அந்த மூமெண்ட்டில் இந்த பிளாக் அதோட ஈக்லிபிரியம் பாயிண்ட்லேருந்து எக்ஸ் தூரம் தள்ளி இருக்குது. அண்ட் ஸோ அதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் கே எக்ஸ் ஸ்கொயர். பிகாஸ் இது ஈக்லிபிரியம் பாயிண்ட்லேருந்து எக்ஸ் தூரம் தள்ளி இருக்குன்னா இந்த ஸ்ப்ரிங் ஈக்லிபிரியம் பாயிண்ட்லேருந்து அதோட நேச்சுரல் லென்த்லேருந்து எக்ஸ்ன்ற அமௌண்ட் எலாங்கேட் ஆகிருக்கும் ஃபர்தராக. ஸோ ஆஃப் கே எக்ஸ் ஸ்கொயர் இதானது பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஓகே, ஸோ ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் இது இந்த இடத்துல வர்றப்போ ரிட்டன் வர்றப்போ ஒரு ஸ்பீடோட வரும். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி இட் வில் ஹேவ் சம் கைனடிக் எனர்ஜி ஆல்சோ. ஆஃப் கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் எம்வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜின்னு எழுதிக்கலாம். இதை மறுபடியும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க டைமை பொறுத்து அப்படின்னா அந்த எனர்ஜினது இட்ஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த டைம். ஸோ மாறக்கூடாது. அப்போ ஆஃப் கே 2x dx by dt வீன்னு எழுதிக்கிட்டேன். ஆஃப் எம் 2v dv by dt ஏன்னு எழுதிக்கிட்டேன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ mva இஸ் ஈக்குவல் டு மைனஸ் kx vன்னு எழுதிக்கலாம். இந்த v can be cancelled out. a equal to minus of kx by m எழுதிக்கலாம். அப்போ ஒமேகா ஸ்கொயரோட இடத்துல என்ன இருக்குங்க, அகெயின் we got a k by m. அப்போ ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு k by mனா what I got ஒமேகா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் k by m. அப்போ டைம் பீரியட் என்னது, டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2 pi by omega, that's equal to 2 pi into root of m by k. ஸோ இன்னும் ஃபர்தர் காம்ப்ளிகேட்டடான ஒரு கேஸை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்குது. நம்ம இங்கே பிளாகை தொங்க விட்டுறோம். பிளாகை தொங்க விட்டோன்னா இன்சியலாக ஸ்ட்ரெச் ஆகும். அந்த இன்சியல் ஸ்ட்ரெச்னால இந்த ஸ்ப்ரிங் எலாங்கேட் ஆகும். இன்சியல் எலாங்கேஷன், அந்த இன்சியல் எலாங்கேஷனால் உருவான ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் இப்போ இந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அஸ்யூம் திஸ் நியூ ஈக்லிபிரியம் பாயிண்ட். நான் அதை காட்டல, இந்த இன்சியல் ஸ்ட்ரெச்சிங் எதுவுமே நான் கொண்டு வரல. பிகாஸ் எனிஹவ் அந்த இன்சியல் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் அந்த பாடியோட வெயிட்டை பேலன்ஸ் பண்ணிடுச்சு. தட்ஸ் நியூ ஈக்லிபிரியம் பாயிண்ட். ஓகே, இதுதான் அந்த நியூ ஈக்லிபிரியம் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த நியூ ஈக்லிபிரியம் பாயிண்டில் இருந்து இந்த பிளாகை ஃபர்தராக ஓகே ஒரு ஏன்ற தூரம் ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இழுத்து வச்சுட்டு நான் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ரிலீஸ் பண்ணுறப்போ இந்த பிளாக் ரைட் அதோட இந்த இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ரீஸ்டோரிங் ஃபோர்ஸஸோட ஆக்ஷனால் ரிட்டன் வரும் இல்லையா. அப்படி வர்றப்போ இது ஒரு ரேண்டமான ஒரு மூமெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மூமெண்ட்டில் அதோட ஈக்லிபிரியம் பாயிண்ட்டில் இருந்து ஒரு எக்ஸுன்ற தூரம் ஸ்ட்ரெச்சாக இருக்கிறத இமேஜின் பண்ணிக்கோங்க. அது ரிட்டன் வர்றப்போ ஒரு ஸ்பீடில் வரும் இல்லையா, ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில். அந்த ஸ்பீடை நம்ம வீண் வச்சுக்கலாம். ஸோ இப்போ அஸ் ஆஃப் நவ் ஓகே இந்த பிளாகுக்கு இருக்கக்கூடிய டோட்டல், இந்த ஆசிலேட்டரி பாடிக்கு இருக்கக்கூடிய டோட்டல் எனர்ஜி என்னென்னு பாருங்கள். யூனோ த டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இது ஈக்லிபிரியம் பாயிண்ட்லேருந்து எக்ஸ் தூரம் தள்ளி இருக்குது. ஸோ அப்போது இதோட கைனடிக் எனர்ஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஆஃப் எம் வி ஸ்கொயர் எழுதிக்கிற முடியும். பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு இந்த எண்டு, அதாவது இந்த எண்டு எக்ஸுன்ற தூரம் கீழே இறங்குதுன்னா ஓகே, அதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கோட ஒரு எண்டு வந்து சீலிங்கோட அதாவது ஃப்ளோரோட டை ஆகி இன்னொரு எண்டு வந்து ஒரு புள்ளி வழியாக பாஸ் ஆகிட்டு இப்படி இருக்குன்னா இந்த எண்டை நம்ம எக்ஸுன்ற தூரம் பிடிச்சி இழுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அண்ட் இந்த சென்டர் எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச்சாக இருக்குன்னா சிம்பிளி எக்ஸ் பை 2ன்ற தூரம் தான் ஸ்ட்ரெச்சாக இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் ரைட் நவ் இந்த ஸ்ப்ரிங் எவ்வளோ தூரம் எலாங்கேட்டாக இருக்குது, எக்ஸ் பை 2 அப்படின்ற எக்ஸ் பை 2ன்ற தூரம் தான் எலாங்கேட்டாக இருக்குது. அப்போ இதில் ஸ்டோர் ஆன ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ், அதாவது எவ்வளோ பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐ கேன் சே இட்ஸ் ஆஃப் கே எக்ஸ் பை 2 த ஹோல் ஸ்கொயர். இட்ஸ் நாட் எக்ஸ் ஸ்கொயர், இட்ஸ் எக்ஸ் பை, பிகாஸ் ஆப்வியஸாக இந்த ஃப்ரீ எண்ட் எக்ஸுன்ற தூரம் எலாங்கேட்டாக இருக்குன்னா ஓகே ஸ்ட்ரெச்சாக இருக்குது கீழே இறங்குதுன்னா, அண்ட் இந்த புள்ளியோட சென்டர் ஸ்ப்ரிங்கோட கனெக்டாக இருக்குது. அப்போ இந்த சென்டர் எவ்வளோ தூரம் கீழே இறங்கியிருக்குன்னா எக்ஸ் பை 2ன்ற தூரம் கீழே இறங்கியிருக்கும். அந்த ஐடியா நான் யூஸ் பண்ணுறேன்னா ஐ மீன் கெட் த டோட்டல் எனர்ஜி எக்ஸ்பிரஷன். அப்போ ஆஃப் எம் வி ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் கே எக்ஸ் ஸ்கொயர் பை 4ன்னு வந்துடும். இது டோட்டல் எனர்ஜியோட எக்ஸ்பிரஷன். இந்த டோட்டல் எனர்ஜியோட எக்ஸ்பிரஷனை நான் டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன்னா ஐ ஷுட் கெட் அ 0. ஓகே, டைம் பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப என்ன வரும், ஆஃப் எம் இஸ் அ கான்ஸ்டன்ட், வி ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ 2v dv by dt which is a ஆஃப் கே பை 4 எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x dx by dt is a v. இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள்.
0 equate பண்ணுறப்போ என்ன வந்துடும், இந்த 2 it can be cancelled out, இந்த 2 it can be cancelled out. So what we got, MVA equal to minus of kx by 4v. In the v, it can be cancelled out. Okay, what I got, A is equal to minus of k by 4m x னு வந்துருச்சு. அப்போ இங்க we go that same second order differential equation, d squared x by dt squared is equal to minus of omega squared x. அப்போ omega squared ஓட ரோல் இது ப்ளே பண்ண போகுது. I can say omega squared is equal to omega squared is equal to k by 4m. So omega equal to root of k by 4m. அப்போ the time period of oscillation என்னன்னு பார்த்தீங்கன்னா, it's 2 pi by omega which is 4m by k. Is it possible for you to understand this? Last case, இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கோங்க. இங்கேயும் ஒரிஜினலாக இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. நம்ம இங்கே ஒரு பிளாகை கட்டி தொங்க விட்ட உடனே அண்ட் இந்த ஸ்ப்ரிங் இனிஷியலாக சம் அமௌண்ட் ஸ்ட்ரெச் ஆகும். அந்த இனிஷியல் எலாங்கேஷனால் ஒரு ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் டெவலப் ஆகிட்டு எனக்கு இந்த பாடியோட வெயிட்டை பேலன்ஸ் பண்ணிடும். ஸோ ரைட் நவ் த ஹோல் சிஸ்டம் இஸ் இன் ஈக்லிபிரியம். அதோட வெயிட் வந்து ஆல்ரெடி இங்கே டெவலப் ஆன டென்ஷன் பேலன்ஸ் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ வெயிட் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, அந்த இனிஷியல் எலாங்கேஷனால் உருவான ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னால். ஓகே, இப்போது இந்த பிளாகை ஃபர்தராக அதோட நியூ ஈக்லிபிரியம் பாயிண்ட்லேருந்து ஃபர்தராக ஒரு எக்ஸுன்ற அமௌண்ட் நான் புல் பண்ணி இழுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மேபி ஒரு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏன்ற அமௌண்ட் புல் பண்ணி இழுத்து வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. இதை ரிலீஸ் பண்ண உடனே ரைட் அட் சம் லேட்டர் மூமெண்ட், ஓகே, எனக்கு இந்த பிளாக் இங்கேருந்து மீன் பொசிஷன்லேருந்து ஒரு எக்ஸுன்ற தூரம் தள்ளியிருக்கிறத இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போது இது ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் இந்த எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் ரிலீஸ் பண்ண உடனே இங்கே வரப்போ சட்டன் ஸ்பீடில் வரும். அந்த ஸ்பீடை வீண் வச்சுக்கலாம். அப்போ இந்த இன்ஸ்டண்ட்டில் இந்த பிளாக் இருக்கக்கூடிய டோட்டல் எனர்ஜி என்னென்னு பாருங்கள். இந்த டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும், இந்த பிளாகோட மாஸ் m, அதோட ஸ்பீட் வீனா ஆஃப் mv ஸ்கொயர்ட். இட்ஸ் எ கைனடிக் எனர்ஜி. பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னென்னு பாருங்களேன். அகெயின் எனக்கு இந்த எண்டு, அதாவது இந்த எண்டு எக்ஸுன்ற அமௌண்ட் ஸ்ட்ரெச்சாக இருக்குன்னா, ஓகே, இந்த ஃப்ரீ எண்ட் இருக்கு இல்லையா, இது எவ்வளோ ஸ்ட்ரெச்சாக இருக்கும், எவ்வளோ அமௌண்ட் ஸ்ட்ரெச்சாக இருக்கும், 2xன்ற அமௌண்ட் ஸ்ட்ரெச்சாக இருக்கும். ஸோ தட் மீன்ஸ் ரைட் நவ் இந்த இன்ஸ்டண்ட்டில் இந்த பிளாக் மீன் பொசிஷன்லேருந்து எக்ஸ் தூரம் தள்ளியிருக்கப்போ அந்த ஸ்ப்ரிங் எவ்வளோ தூரம் எலாங்கேட் ஆகிருக்கு, 2xன்ற அமௌண்ட் எலாங்கேட் ஆகிருக்கு. அப்போது ஸ்டோரான எலாஸ்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி என்னது, ஆஃப் கே 2x த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம். ஸோ ஆஃப் mv ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் கே 4x ஸ்கொயர் எழுதிக்கலாம். அந்த ஸோ தட் வில் பி ஈக்குவல் டு E. மேபி இந்த அகெயின் எனக்கு அன்டேம்ப்டு ஆசிலேஷனை பொறுத்தவரை எனர்ஜி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம். ஸோ இப்போ dE by dt must be equal to 0. இந்த டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், என்ன வந்துடும், ஆஃப் m 2v dv by dt which is a ஆஃப் k 4 x கூட டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x dx by dt இட்ஸ் a v. ஸோ that should be equal to 0. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள் ஃபர்தராக. இந்த 2 it can be cancelled out, இந்த 2 it can be cancelled out. What we got then, we got MVA is equal to minus of 4kxv. Maybe in the v it can be cancelled out. What we got then, A equal to minus of 4kx by m னு வந்துருச்சு. And again it looks like a second order differential equation. ஸோ அப்போ அங்கே ஒமேகா ஸ்கொயரோட ரோலை எது ப்ளே பண்ணுதுன்னா 4k by m ப்ளே பண்ணுது. இப்போ ஒமேகா ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 4k by mனா தென் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4k by m. ஸோ தென் டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2 pi by ஒமேகா which is m by 4kன்னு எழுதிக்கலாம். அண்ட் இந்த கேஸ் எடுத்துக்கோங்க, இங்கே இந்த மாதிரி ரெண்டு பிளாக்ஸ் இருக்குது, m1 m2, இது ரெண்டையும் ஒரு ஸ்ப்ரிங்னால் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இமேஜின் இந்த பிளாக்ஸை அதோட ரெஸ்பெக்டிவ் பிளேசஸ்லேருந்து நான் ஸ்லைட்டாக டிஸ்பிளேஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எப்படி டிஸ்பிளேஸ் பண்ணுறேன்னா, இங்கேருந்து இதை ஒரு x1ன்ற தூரம் இழுத்துருக்கேன், இங்கேருந்து இதை ஒரு xன்ற தூரம் இழுத்துருக்கேன். இன் சச் ஏ வே தட் இந்த சிஸ்டத்தோட சென்டர் ஆஃப் மாஸ் அதோட பிளேஸ்லேருந்து மாறாத மாதிரி. ஓகே, பிகாஸ் ஆப்வியஸ் தட் வில் ஹேப்பன். உங்களுக்கு இந்த பிளாகை ரெண்டு பக்கம் பிடிச்சி இழுத்து ரிலீஸ் பண்ணுறப்போ அதோட சென்ட்ரா மாஸ் எப்படி இருக்கும்னா அதே இடத்துல ரெஸ்ட்டில் தான் இருக்க மாதிரி நம்ம இந்த ரெண்டு பிளாக்கை இழுத்துட்டு நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இப்போது. ஸோ இந்த இன்ஸ்டண்ட்டில் ரைட், ஓகே, இந்த இன்ஸ்டண்ட்டில்
நம்ம என்ன எழுத முடியும், என்ன equation எழுத முடியும்னா, இன்னும் சென்டர் ஆஃப் மாஸோட பொசிஷனை மாற்றலைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ XCM is equal to நம்ம என்ன எழுத முடியும், I can write XCM அதோட பொசிஷனை மாற்றலைன்னா XCMக்கான ஜென்ரல் ஃபார்முலா என்ன, M1 X1 plus M2 X2 by M1 plus M2. இதுதான் XCMக்கான ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ நம்ம இது XCM சென்டர் ஆஃப் மாஸே ஆரிஜின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இட் வில் பிகம் 0. what we got, M1 X1 plus M2 X2 is equal to 0ன்னு வந்துடும். அப்போ M1 X1 is equal to minus of M2 X2ன்னு எழுதுகிறோம். அண்ட் இந்த மைனஸ்ன்றது X2 ப்ளஸ்னா X1 நெகட்டிவ் அப்படின்றத மட்டும் இண்டிகேட் பண்ணுது, அவ்வளோதான். நம்ம we can take the value alone. இப்போ M1 X1ஓட வேல்யூ is equal to M2 X2ஓட வேல்யூ இந்த மாதிரி எழுதிக்கலாம். வேல்யூ வைஸ் எடுக்கிறப்போ இது அப்படியே இருக்கட்டும். we know right now இந்த ஸ்ப்ரிங் டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் ஸ்ட்ரெச்சாக இருக்குன்னு பாருங்கள். இந்த பக்கம் X1 அமௌண்ட் ஸ்ட்ரெச்சாக இருக்குது, இந்த பக்கம் X2 அமௌண்ட் ஸ்ட்ரெச்சாக இருக்குது. அப்போ டோட்டலாக ஸ்ப்ரிங் எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச்சாக இருக்குன்னா, the total stretching of the spring is equal to X1 plus X2. ஸோ இந்த X1 plus X2 இது என்னது டோட்டல் எலாங்கேஷன். ஓகே, இது அப்படி இருக்கட்டும். அண்ட் ரைட் நவ் நான் இப்போ என்ன யூஸ் பண்ண முடியும்னு பாருங்கள். ஐ கேன் சே X is equal to X1க்கு பதில் I can substitute M2 X2 by M1. ஓகே, இங்கே இதை போட்டானே வந்துடும் M2 X2 by M1 plus X2ன்னு போட்டுக்கலாம். ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன வந்துடும், M2 plus M1 X2 by M1 வந்துடும். ஸோ that will be equal to X. அப்போ X2 என்ன வந்துடும், you got X2 as M1 by M1 plus M2 into Xன்னு எழுதிக்கலாம். அப்போ X2 in terms of Xல எழுதிட்டேன். ஓகே, சிமிலர்லி X1 in terms of Xல எழுத முடியும். ஸோ இதே ஈக்குவேஷனை நம்ம இப்படி எழுதிக்கலாம் இல்லையா, X2 is equal to M1 X1 by M2ன்னு எழுதிக்கலாம். இதை கொண்டு வந்து நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, எனக்கு என்ன வரும், I'll be having X is equal to X1 plus X2. ஸோ X1 plus X2க்கு பதில் M1 X1 by M2ன்னு எழுதியாச்சுன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். என்ன வந்துடும், M1 plus M2 X1 by M2ன்னு எழுதிக்கலாம். அண்ட் அகெயின் அப்போ X1 is equal to என்ன வந்துடும், M2 X by M1 plus M2ன்னு எழுதிக்கலாம். அப்போ X1 in terms of X, X2 in terms of Xல எழுதிட்டேன். பிகாஸ் ஆப்வியஸாக உங்களுக்கு இங்கே Xன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, டோட்டல் ஸ்ட்ரெச்சிங் ஆஃப் த ஸ்ப்ரிங்கை இண்டிகேட் பண்ணுது. ஓகே, ஸோ இங்கே பாருங்களேன். இப்போது ரைட் நவ் நான் இந்த X1 அமௌண்ட் இந்த பிளாகை இழுத்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டேன். இந்த பிளாகை X2 அமௌண்ட் இழுத்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டேன். ஒரே நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ மேபி இது இன்னும் ஃபர்தர் நம்ம எலாங்கேட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு X is equal to ஒரு ஏன்றது ஒரு எழுத்துருக்கேன். இது X is equal to வேறு ஏதோ A1, இது X is equal to A2ன்றது ஒரு எழுத்துட்டு நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வர்றப்போ இந்த பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு வர்றப்போ ஓகே, இட் வில் பி கம்மிங் வித் சம் கைனடிக் எனர்ஜி, ரைட்? பிகாஸ் ஒரு சர்டன் அதிகமான தூரத்தில் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் அதை. ஓகே, இங்கேருந்து ரிலீஸ் பண்ணுறப்ப இங்கே வர்றப்போ என்ன எப்படி வரும், ஒரு கைனடிக் எனர்ஜியோட வரும். அந்த கைனடிக் எனர்ஜி அந்த ஸ்பீடு Vன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இங்கேயும் இது ஒரு சர்டன் ஸ்பீடில் வரும். அதோட ஸ்பீடு நம்ம Vன்னு வச்சுக்கலாம், V1 V2ன்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ லிட்டரலி இப்போது இந்த சிஸ்டத்தோட டோட்டல் எனர்ஜி இந்த இன்ஸ்டன்ட்டில் என்ன அப்படின்ற நம்ம ஸ்டடி பண்ணலாம். we know the total energy at that instant E is equal to என்ன வந்துடும், of M1 right now இந்த பாடியோட ஸ்பீட் என்னது V1 இந்த இன்ஸ்டன்ட்டில். அப்போ ஆஃப் M1 V1 ஸ்கொயர். இது ஆஃப் இந்த பாடியோட கைனடிக் எனர்ஜி என்ன, ஆஃப் M2 V2 ஸ்கொயர் இந்த இன்ஸ்டன்ட்டில். அண்ட் த சேம் இன்ஸ்டன்ட்டில் ஸ்ப்ரிங் டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் ஸ்ட்ரெச்சாக இருக்குது, X1 plus X2ன்ற அமௌண்ட்டு. ஸோ தட் மீன்ஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆஃப் kx ஸ்கொயர். Xன்றது இட்ஸ் சமேஷன் ஆஃப் X1 plus X2, remember that. ஸோ இப்போது இந்த ஈக்குவேஷனை ஓகே நம்ம ஸ்லைட்டாக மாடிஃபை பண்ணலாம். எப்படி மாடிஃபை பண்ணலாம்னா, இன்னும் X1 in terms of X, X2 in terms of Xல தெரியும் இல்லையா, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ V2 is equal to என்ன வந்துடும், M1 plus M2, இது Vன்னு வந்துடும். ஸோ அதே மாதிரி இங்கே V1 is equal to M2 V by M1 plus M2ன்னு எழுதிக்கலாம்.
ஸோ அப்போ இங்கே v1 v2க்கு பதில் இந்த ஈக்குவேஷனால் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ என்ன வந்துடும், ஆஃப் m1 v1 ஸ்கொயருக்கு பதிலாக m2 ஸ்கொயர் v ஸ்கொயர் பை m1 ப்ளஸ் m2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆஃப் m2 v2 ஸ்கொயருக்கு பதிலாக இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். என்ன வந்துடும், இப்போ m1 ஸ்கொயர் v ஸ்கொயர் பை m1 ப்ளஸ் m2 த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம் ப்ளஸ் ஆஃப் kx ஸ்கொயர். ஸோ kx ஸ்கொயர் இது ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இதுதான் அது டோட்டல் எனர்ஜியோட எக்ஸ்பிரஷன். இஸ் இட் பாசிபிள் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஸோ இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லேயும் காமனாக டினாமினேட்டர் இருக்குது. ஸோ யூ கேன் ட்ரை டு சிம்பிளிஃபை திஸ். ஆஃப் m1 m2 காமன் எடுத்தோன்னா m1 m2 v ஸ்கொயரே காமன் எடுக்கலாம். எடுத்தோன்னா இங்கே என்ன வந்துடும், இங்கே m2 மட்டும் அடிஷ்னலாக இருக்குது. ஸோ m2 இங்கே m1 மட்டும் அடிஷ்னலாக இருக்குது. ஸோ ப்ளஸ் m1 by m1 plus m2 the whole square plus of kx square. It's a total energy expression. Okay, and in the expression பாருங்கள், இதுவும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே என்ன வந்துருச்சு, ஆஃப் m1 m2 by m1 plus m2 v square plus of kx square which is equal to the total energy. இந்த எக்ஸ்பிரஷனை நீங்கள் பார்த்தாலே தெரியும், இட்ஸ் லைக் ஒரு நார்மலான ஒரு சிங்கிள் ஸ்ப்ரிங் பிளாக் சிஸ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஒரு ஏன்ற ஒரு எழுத்து நம்ம ரிலீஸ் பண்ணுறப்போ அது எக்ஸுன்ற போர்ஷனில் இருக்கிறப்போ அதோட கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்னது, சிம்பிளி ஆஃப் mv ஸ்கொயர். அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜியோட ஃபார்முலா என்னது, ஆஃப் kx ஸ்கொயர். அப்போது இங்கே இந்த எம்மோட ரோலை இங்கே ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு பேராமீட்டர் ப்ளே பண்ணது இல்லையா. ஸோ தட் பேராமீட்டர் இஸ் கால்ட் அஸ் ரெடியூஸ்டு மாஸ். அப்போ இதை நம்ம ஒரு ரெடியூஸ்டு மாஸை மியூ ஈன்னு சொல்லி டினோட் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். லிட்டரலி அப்போ இந்த கேஸுக்கு நம்ம என்ன டைம் பீரியட் கெட் பண்ணமோ அதே ரிசல்ட்ஸை இதுக்கும் அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்போ டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் வந்துடும் 2π/ஒமேகா. ஒமேகாவுக்கு பல என்ன போட்டுக்கலாம், ரூட் ஆஃப் m/kன்னு போட்டிருப்போங்க. ஸோ இங்கே எம்மோட ரோல் எது ப்ளே பண்ண போகுது, இந்த ரெடியூஸ்டு மாஸ் ப்ளே பண்ண போகுது. ஸோ அப்போ மியூ ரெடியூஸ்டு மாஸ்ன்றால mrன்னு கூட வச்சுக்கோங்க, mr. ஸோ mr பை என்ன வந்துடும், kன்னு வந்துடும். ஸோ remember that mr is nothing but reduced mass. Its value is equal to m1 m2 by m1 plus m2. ஸோ அப்போது இந்த மாதிரி கேஸோட டைம் பீரியட் இதுதான். I suppose you can able to understand all the idea I talked to you today. Thank you all.